நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம அதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம எதுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு டிஎன்பிசி சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க தமிழ் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெகுலராக பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஒரு 50 கொஷினாக வந்து நம்ம ஒரு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொக்கிஷம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வம், சாஸ்தினா பார்த்தீங்கன்னா மிகுதி, விஸ்தாரம்னா பார்த்தீங்கன்னா பெரும்பரப்பு, சிங்காரம்னா அழகு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், விடை வகை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மறை விடை. அடுத்து பாருங்கள், விடை வகையை தேர்ந்தெழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல் வந்து என்ன விடை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, இனமொழி விடை. அடுத்து பாருங்கள், கலைச்சொல் வந்து கேட்குறாங்க. ஜேர்னலிசம் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதழியல். அடுத்து பாருங்கள், கலைச்சொல் கேட்குறாங்க. மீடியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊடகம். ஸோ அடுத்து பாருங்கள், ஓமை தொடர் உணர்த்தும் பொருளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் படிச்சிருப்போம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்த்தா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஓமை தொடருக்கான பொருட்கள் வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், குன்றில் இட்ட விளக்கு போல. இது வந்து என்ன உணர்த்துதுன்னு பார்த்திங்கன்னா பரவிய புகழ். வேலியை பயிரை மேய்ந்தது போல். ஸோ இது பார்த்திங்கன்னா கடமை தவறுதல், அதை சொல்லும். உடலும் உயிரும் போல். ஸோ இது பார்த்திங்கன்னா மனம் ஒன்றிய துணையை சொல்லும். கிணற்று தவளை போல் வந்து அறியாமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை தொடரை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது தன்வினை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகமது நேற்று வந்தான், அவரை மட்டும்தான் வந்து மீன் பண்ணது, வேறு யாரும் வந்து அதில் வந்து மீன் பண்ணல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஸோ சொற்களை பார்த்தீங்கன்னா கலைச்சி கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு நல்ல சரியான தொடராக வந்து அமைச்சு கொடுக்கணும். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதே தான், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. குறள் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. அடுத்து பாருங்கள், அகரவரிசை. அகரவரிசை வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு வந்து உயிரெழுத்துக்களில் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உயிர்மை எழுத்துக்கள். ஸோ இந்த வரிசையை பார்க்கணும். ஸோ அ இ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பித்து காங்கா சா. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கரெக்டான ஆர்டர் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சரியான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இது சரியாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கிறது ஆப்ஷன் பி, கான், கண்டேன். ஸோ வினைமுற்றுனா பார்த்திங்கன்னா ஒரு இறந்த காலத்தை வந்து குறிக்கும். வேர்ச்சொல்னால் பார்த்திங்கன்னா கட்டளை வாக்கியமாக வந்து இருக்கும். ஸோ அடுத்தது அதே வந்து கொடுத்துருக்காங்க, சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்ட்டு. ஸோ வேர்ச்சொல் வினைமுற்று கொடுத்துருக்காங்க. நடக்கிறது. ஸோ அடுத்து பாருங்கள், திரும்ப அதே தான் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் வினைமுற்று சரியாக. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. வா, வருக, அது சரி. தீர்த்தேன் சரி. வீழ்ந்தனல் அது வந்து தவறு. வீழ்ந்தான் வரும். சரிங்களா? வீழ்ந்த என்பது பெயரச்சம். ஸோ உரைத்தது அது வந்து சரி. ஆப்ஷன் சி தான் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள், கலைச்சொல்லில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாலண்டியர்னால் தன்னார்வலர், அது சரியாக இருக்குது. ஸோ கலைச்சொல்லில் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. கோனிக்கல் ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குமிழிக்கல், மிசைல்னால் வந்து ஏமுகணை, காம்பினேஷன்னா புணர்ச்சி, ட்ரெஸரினா கருவூலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், சரியான கலைச்சொல் தான் வந்து திரும்ப கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரீஸ் வந்து நிலக்காற்று, இது மட்டும் தான் சரி, மற்றதெல்லாம் வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து எது பிறமொழி கலந்த சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். அடுத்து பாருங்கள், பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எது பொருந்தலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சண்டு, கவை, பொத்து, கொப்பு. சில பொருந்தாதது வந்து சண்டு.
அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. அவங்க கேட்குறது வந்து எதிர்ச்சொல். சோம்பல்னால் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அதுக்கு எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள் உதித்த என்னும் சொல்லிக்குரிய எதிர்ச்சொல் கேட்குறாங்க, மறைந்த, ஆப்ஷன் சி. அணுகு என்பதன் எதிர்ச்சொல் கேட்குறாங்க, விலகு. அடுத்து பாருங்கள் தோரண மேடை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது பார்த்திங்கன்னா தோரணம் ப்ளஸ் மேடை. அடுத்து வந்து ஒரு பத்தியை கொடுத்து அந்த பத்தியிலேருந்து ஒரு 5 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் இயரில் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரா பாருங்கள். ஸோ பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர்லாம் பண்ணுங்கள். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஸோ நூலகம் தான். ஸோ கிராமங்களில் இயங்கும் நூலகம் பார்த்திங்கன்னா ஊர்ப்புற நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு பார்த்திங்கன்னா 8 ஏக்கரு. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவின் 2வது பெரிய நூலகம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நூலகம் என்னும் சொல்லி பிரிக்க கிடைப்பது ஸோ நூல் ப்ளஸ் அகம், நூலகம். ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கூற்று பாருங்கள், இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த திவான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் தான் என்றார். காரணம் பாருங்கள், இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள் தமிழர்கள். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி. அடுத்து பாருங்கள் பிழையற்ற தொடரை வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன், அவள், அன்று, இது சரியாக இருக்குது. அவள் அல்ல, அது வந்து சரியாக இருக்குது. அவள் அல்லல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பிழையற்ற தொடர், மற்றதெல்லாம் வந்து பிழை இருக்கிறது. அவள் இல்லை. ஸோ அடுத்து பாருங்கள் ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இதில் பார்த்திங்கன்னா ஒருமை பன்மை பிழையில் வந்து ஒன்று ஒருமையாக இருந்தால் எல்லாமே ஒருமையாக இருக்கணும், பன்மையாக இருந்தால் எல்லாமே வந்து பன்மையாக இருக்கணும். ஸோ மதியழகன் குற்றவாளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். சாரி சூறாவளியின் போது, மதியழகன் சூறாவளியின் போது தரைதளத்தில் தங்கியதால் தப்பினான். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒருமையில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் சொல்பொருள் வந்து சரியான இணை வந்து கேட்குறாங்க. கமுகுன்னா வந்து பாக்கு, அதுதான் வந்து சரியாக இருக்குது. பரின்னா வந்து குதிரை, கரின்னா வந்து யானை, மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்து பாருங்கள் பிழை திருத்துதல், சரியான பதிலை தேர்ந்தெடு. இந்த ஒரு கான்செப்ட் வந்து ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம பார்த்துருந்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக அது நம்ம சிலபஸில் இருக்க கேட்பாங்க. சில பார்த்திங்கன்னா ஒரு என்பது பார்த்திங்கன்னா உயிர்மெய்க்கு முன்னாடி தான் வரும். ஓர் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும், ஒரு வந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வரணும், சரிங்களா? இது சரியாக இருக்கிறது வந்து எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து அதே கேட்டிருக்காங்க. சரியாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் ஏ. ஓர் வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி இருக்கணும், இந்த உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் இருக்கணும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இருக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள் சரியான தொடர் அமைப்பினை குறிப்பிடுங்க. ஸோ இதுக்கான சரியான தொடர் அமைப்பு ஆப்ஷன் சி. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு, அதுதான் வந்து சரி. ஸோ அடுத்து பாருங்கள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல், சிலப்பதிகாரம் எவ்வகை பாவில் அமைந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அகவார்பா. அடுத்து பாருங்கள் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வயத்தார் உள்ளுவதெல்லாம் அளத்தார் ஓர்ந்து என்று வள்ளுவரை புகழ்ந்தவர் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் பி பரணர். அடுத்து பாருங்கள் ஐம்பெரு காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் முறையில் குறிப்பிட்டவர் வந்து கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மயிலைநாதர். அடுத்து பாருங்கள் கார்காலத்தை பெரும் பொழுதாக கொண்ட நிலத்தை சுட்டுக, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ முல்லை. அடுத்து பாருங்கள் கரம்பிடும்பை இல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ துன்பம் தராத நல்லார். அடுத்து பாருங்கள் குரில் நெடில் மாற்றம் கேட்குறாங்க. இந்த கால், ஸோ இதுக்கான பொருள் வந்து கேட்குறாங்க. இந்த கல்லுனா வந்து படி, இந்த கால்னால் வந்து நம்ம உடல் உறுப்பு இருக்கு இல்லையா, நம்ம கால், கை காலை சொல்கிறோம் இல்லையா, அது. அடுத்து பாருங்கள் ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து விடையை வந்து தேர்வு செய்ய சொல்கிறாங்க. விதி, வீதி, இந்த விதின்னா வந்து சட்டம், இந்த வீதினா வந்து தேர்வு நமக்கு தெரியும். ஸோ அடுத்து பாருங்கள் நான் டேஷ் படிப்பேன், நான் பாடம் படிப்பேன், நான் டேஷ் பிடிப்பேன், படம் பிடிப்பேன், ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் வேங்கை என்பதன் இருப்பொருள் தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேங்கைன்னா பார்த்திங்கன்னா மரம், புளியும் வந்து வேங்கை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள் நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், டேஷ் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிடைக்கும் ராமானுஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியான இணைப்பு சொல் கேட்குறாங்க, ஆனால் வரணும், ஆப்ஷன் பி. அடுத்ததும் பார்த்திங்கன்னா சரியான இணைப்பு சொல் தான் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆனால். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்களுக்கே மோசமான எஜமான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் தொகை சொற்கள் டேஷ் வகைப்படும், தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும்,
அடுத்து பாருங்கள், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இருக்கு என்ற பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இருக்கிறது. அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எல்லாரும் வேகமாக எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாரும் வேகமாக எங்கு போகிறீர்கள் அதுதான் வந்து வரும். சரிங்களா, ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறுத்து குறியீடுகள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து நம்மளால் இது பண்ண முடியும். தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இதுக்கு சரியான நிறுத்துக்குறி அமைப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. தமிழ் பார்த்திங்கன்னா இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ அவ்வளோதான் வந்து. ஸோ இந்த வீடியோவில் 50 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் 50 கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்து நல்லா பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.